ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DVT கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம அகத்திக்கீரையை வச்சு 3 டிஷ் பண்ண போகிறோம். வாங்க என்னென்னதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். அடுத்தது அகத்திக்கீரை ரசம். அடுத்ததாக அகத்திக்கீரை பொரியல். நம்ம ஒரு கட்டு கீரையை வச்சு 3 டிஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அகத்திக்கீரை சாம்பார் பண்ண போகிறோம். உங்களுக்கு பொதுவாகவே அகத்திக்கீரை வயிற்றில் இருக்க புண்ணுலாம் நல்லா ஆற்றும். அகத்திக்கீரை வாரத்தில் ஒரு நாள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பருப்பு கலந்து ஆட் பண்ணும்போது சாம்பார் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க பருப்பை. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது நான் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைக்கிறேன். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பருப்பை ஊற வச்சுருங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பருப்பு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதோடு நான் பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 4-5 பூண்டு பல்ல தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி அளவுக்கு தக்காளி போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பொதுவாக பருப்பு வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் விசில் போட்டு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக பருப்பை எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த மாதிரி இது நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் இறக்கியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கினதை ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு ஒரு தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இதில் புளிலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தக்காளியிலேருந்து வர புளிப்பு மட்டும்தான் இந்த சாம்பாருக்கு புளிப்பு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு அகத்திக்கீரையோட கசப்பே தெரியாது. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி சாம்பார் பண்ணி பாருங்கள், அடிக்கடி நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாத்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் மசாலா ஆட் பண்ணதும் நல்லா வதக்கிடுங்க, இல்லைனா மசாலா கறிக்கிடும். இப்போ நான் நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அகத்திக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அகத்திக்கீரையை வாஷ் பண்ணியும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பருப்பு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பருப்பே தெரியல, அந்தளவுக்கு நல்லா இது வெந்திருக்கு. இப்போ நமக்கு தண்ணி கொதிக்குது. இதில் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும்போது கீரை ஆட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கசப்பே தெரியாது. நீங்கள் அகத்திக்கீரையில் தான் இந்த சாம்பார் பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது அகத்திக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கீரை கொஞ்சம் நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கலந்து பார்க்கும்போதே தெரியுது கீரை சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இந்த டைமில் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் நிறைய காரமும் தேவைப்படாது. உங்களுக்கு கொஞ்சமாக காரம் இருந்தாவே நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. இப்போ இதை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கனாவே போதும். இந்த எல்லா மசாலாவும் ஒன்றா கலக்கிறதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா கலந்து பார்த்திங்கனாவே தெரியும்.
உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பருப்பு ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது, இந்த அளவுக்கே எனக்கு போதும். இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம். நான் இப்போ வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்காக நான் வந்து தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து இதை எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அகத்திக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுத்ததாக வந்து அகத்திக்கீரையை வச்சு அகத்திக்கீரை ரசம் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை ரசம், அகத்திக்கீரை தண்ணி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதை. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து காலையில் பண்ணி வச்சுட்டு மதியம் இந்த ரசம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில். நீங்கள் எடுக்கிற கீரையை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லி தண்ணி இருக்கும். தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அகத்திக்கீரையை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வர கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பெருங்காயம் வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், நமக்கு டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் வந்து உப்புலாம் வந்து வரட்டும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறோம். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வரப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக கீரைலாம் வெந்து அந்த தண்ணியோடு வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம தாளிப்புலாம் ஆட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் காலையில் பண்ணி வச்சுட்டு இந்த கீரையை தண்ணியை வந்து நீங்கள் மதியம் சாப்பிடும்போது நல்ல கீரை எல்லாமே வந்து இந்த சாறு எல்லாம் தண்ணியில் ஊறி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதில் தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து நான் 3 மோர் மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மோர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம வந்து ரசத்தில் கொட்டிடலாம். நீங்கள் இதோடவே வந்து விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நம்மளோட சூப்பரான அகத்திக்கீரை ரசம் இல்லை அகத்திக்கீரை தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து அகத்திக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கீரை வந்து உங்களுக்கு கசப்பே தெரியாது இந்த பொரியல். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து மிளகாய் தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து நான் காஞ்ச மிளகா வந்து 3 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவை ஏற்றிக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கீரையை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்த அகத்திக்கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ தண்ணி எதுவுமே இப்போ ஊற்ற வேண்டாம். நல்லா வந்து ஒரு 1 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி வந்து அப்படியே ஊற்றிடாதீங்க. இது வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாவே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து இப்போ கையிலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் வந்து தெளிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படாது. இப்போ வந்து இதை நீங்கள் வந்து 1 நிமிஷம் போல் மூடி வச்சிட்டிங்கனாவே போதும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளவே வந்து உங்களுக்கு இது சூப்பராக வெந்துடும். நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலேயே வதக்கினதுனால இது சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இது வெந்து தான் இருக்குது நமக்கு. இதோடு வந்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலரிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு.
நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பொரியலில் வந்து கசப்பே எதுவுமே தெரியாது. சாம்பாராக இருக்கட்டும், ரசம் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அகத்திக்கீரையோட கசப்பு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.